போனால் என்னோடே ஒரு செய்ய விடு நீ உரைக்க சூலாயுத பெருமாள் தூதன் மிக நடந்து சொன்னான் சுவாமியர்க்கு சுவாமி மிக மகிழ்ந்து சூரன் அறுக்க காணி வேலாயுதத்தை கையில் எடுத்தார் மாலை வேலாயுதம் எடுத்து வேத படை சூழ சூலாயுத பெருமாள் துடியாய் நடக்கலுற்றார் வேஷம் கலந்திருந்த மாயவன் வந்தாகான் சூரன் வடுவிலங்காரம் மானை ஊரவள் கண்டு தோச படையணிந்து மூரவளைக்கு முன்னே நடக்கலுற்றார் கண்டாரிராறு கரத்தோ நகம் மகிழ்ந்து பண்டார வேசம் பண்பாய் எடுத்திருக்கீ வரும் சூரன் முகத்தை அவர் பார்த்து பின்னே சுவாமி புத்தி மீக உரைப்பார். அரக்கர்களுக்கு புத்தி சொல்லாமல் அளித்தால் கடவுளுக்கு மதிப்பில்லை. தான் படைத்த உயிரை தானே கொண்டுவிட்டு நான் கொண்டு விட்டேன் என்று கடவுள் கம்பட்டம் அடிப்பதில் கடவுளுக்கு என்ன பெருமை? தான் படைத்த உயிருக்கு வாழுவதற்கு வழி சொல்லி இந்த வழியை கேடாத போது அரக்கநிலையில் இருப்பவர்களை அளித்தால் தான் அதை பார்க்கின்றவர்கள் பாடத்தை கற்பித்துக் கொள்ளுவார்கள், கற்றுக்கொள்ளுவார்கள் என்பதற்காக. இவங்க அரக்கனை சங்காரம் செய்யறதுலாம் எதுக்கு? எங்கோ ஒரு இடத்துல ரோட்ல விபத்து நடந்தா எனக்கு என்ன நினைக்கிறது இல்லை, அவங்க என்ன தவறு செய்தாங்களோ அதை நாம் செய்யாதிருப்பதற்கு. அப்ப ஆகமும் அரக்கர்கள் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது என்பதை சொல்லுவதற்காகத்தான் வாசிக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தூதன் புறப்பட்டு போகிறான். ராமனுடைய நாமத்தை ஹனுமன் ராமா ராமா என்றுதான் சொல்லுவான். வாயில வேற ஒண்ணுமே வர்றாரு இல்லையா? ஒவ்வொரு யுகத்திலும் அது போல ஆட்கள் இருக்கிறாங்க. இங்க கந்தனுடைய நாமத்தை சதா சொல்லுகின்றவன் வீரவாக தேவதூதன். அவன் வாயிலும் வேற எந்த நாமமும் வராது. கண்டா கடம்பா கருவன். இனி ஒருவன் வருவான் அடுத்து பிரகலாதன். அவனுக்கு வாயில நாராயணா நாராயணா. நாரதர் வாயில தான். அப்ப இதெல்லாம் எவ்வளவு நமக்கு பாடங்களை தருகிறது பாருங்கள். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. கந்தனை பாடிக்கொண்டே செல்லுகிறான் வீரபாகு தேவதூதன். சென்று அரக்கர்களை பார்த்து, சூரா கேள், கந்த சுவாமி அருள் கிடைக்கட்டும். முதல்ல என்ன சொன்னா? கந்த சுவாமி அருள் கிடைக்கட்டும். யாரையாவது ஒரு அந்தரை நீங்க சந்தித்தா என்ன சொல்லணும்? ஐயாவின் அருள் கிடைக்கட்டும். இந்த வழக்கம் இருக்குதான் நமக்கு. ஐயா வழி மக்களுக்கு ஏட்டி சோமாரிக்கே போனோம். ஒரு காலத்துல எல்லாம் எதிரில் 2 பேரும் சந்தித்தா என்ன பேசுவாங்க? நல்லா இருக்கீங்களா, குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் கேட்கறது வழக்கம். இப்ப என்ன கேட்பாங்க தெரியுமா? வந்த உடனே பிரஷர் உனக்கு எவ்வளவு இருக்கு, சுகர் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, இப்ப சந்திச்சா கேட்கறது இல்லையா? காலம் எங்கே போகிறது? ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லுகின்ற வீரபாகு, சுவாமி அருள் கிடைக்கட்டும் சில புத்திமதிகளை சொல்லுகிறேன். அந்த புத்திமதிகளை அரக்கர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? ஆரடா நீதான் அறியாயோ என்கிறங்கள், பாரடா உந்தன் கந்தன் படுகிறது. கடவுளிடமிருந்து கிடைத்த ஒரு துளிதான் வரம். கடவுள் அதையெல்லாம் தாண்டியும் இல்லையா? வரம் கொடுத்த உடனே கடவுளை கொல்ல முடியாது. கடவுளிடமிருந்துதான் வரம் வந்தது. அந்த வரத்தை வைத்து கடவுளை கொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியல அரக்கர்கள். ஆரடா நீதான் அறியாயோ என்பரங்கள், கந்தன் என் கையில் என்ன பாடுபடுகிறான் பார். ஈசனே எனக்கு பயந்து கொண்டு இருந்த இடத்தை விட்டு எழுந்தருளி சென்று தெரியாதோ? யமகோள் எல்லாம் இப்பொழுது என் சொந்தம் அல்லவோ? நவகோளும் இப்பொழுது நான் அல்லவோ? 30 முக்கோடி தேவ ரிஷிகள் எல்லோரும் இப்பொழுது எனக்கு சொந்தம் அல்லவா? அறியாதவனா நீ அந்த ஆண்டிக்கு போய் என்னிடத்தில் உபதேசம் சொல்ல வந்திருக்கிறாயே? புத்தியை நான் கேட்பேன். உன்னுடைய கந்தன் உயரம் நான் அறிவேன், ஆனால் என்னுடைய உயரத்தை இனி நீங்கள் அறிவீர்கள் என்று கடவுளை இழிவாகத்தான் பேசுகிறான்.
தூதன் சொன்னா, இந்த விடுத்து 8ஆம் நாள் போருக்கு ஆயத்தமாக இரு. நீ இப்போ உன்கிட்ட எதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னியோ அதெல்லாம் இல்லாமல் போகிறாய். ஆகையால் நீ அதற்கு ஆயத்தமாக இரு. தேவர் சிறை, மூவர் சிறை, அவர்களுடைய சிறையை விடுத்து மும்முடுக்கம் தவிர்த்து அவர்களை துன்பப்படுத்துவதை நீ விட்டுவிட்டாயானால் எல்லாவற்றையும் ஆளலாம். இல்லையானால் அத்தனையும் நீ இழந்து போவாய் அரக்கனே. உன்னை என் இறைவன் வைத்து ஆளுவார், அதற்கு வழி சொல்லுகிறேன், கேட்பாயா? கேட்க முடியாது என மறுத்தான். உடனே இறைவன் சொல்லுகிறான், ஆனால் அறிவோம், நல்லா தெரியும், கடவுளுக்கு சொன்ன கேட்க மாட்டாங்க. அங்கிருந்தவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார், போருக்கு வருகிறார், ஆயுத்தமாகிறார். சக்தி என்ற வேல், அதற்கு ஏற்கனவே வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசன் வரம் கொடுத்த காரணத்தினால் ஈசனை நந்தியாக்கி சக்தி என்ற வேல் கொண்டு போர்க்களத்திற்கு வருகை தருகிறார். இதுவரைக்கும் கடவுளை திட்டிக் கொண்டே இருந்தவன் கடவுளை போர்க்களத்தில் நேரிட்டு பார்த்தவுடன் காலுகையெல்லாம் ஆடு. வைகுண்டசாமி இப்போ பள்ளியறையில் இருக்கிறாரு. நம்மளுடைய பள்ளியறையில் பிரம்மாண்டமாக இருக்கிறார் ஐயா வைகுண்டர் ஆளும்பதியில். சாமி கோப்பில் இதே ஐயா ஒரு காலத்தில் இருக்கும்போது சீசர்கள் ஐயா கிட்ட எப்படி போனாங்க? பயந்து கிடுகிடங்கு மனபயங்கரமாய். அருள் இருக்கா இல்லையா? சீசர்களை எப்படி போனாங்க? நடுநடுக்கி போனாங்க. ஏன் ஆளும்பதி ஐயா கிட்ட இன்னைக்கு எப்படி போறோம்? ஐயா வைகுண்டசாமி இருக்கிறதுல ரொம்ப இளிச்சவாய சாமி மாதிரி பாக்குறீங்க. காலம் அப்படி அமைதியான கடவுள் ஒண்ணும் செய்ய மாட்டார். கொடுத்த வரம் பறிப்பேனடா குடல் தோண்டி நான் சுவாமி. இதுவும் ஐயா சொன்னாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அருமையாக புத்தி சொல்ல வேண்டும் என்று போர்க்களத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த அரக்கர்களை பார்த்து, பதறாது, உங்களை கொல்ல வரல, இப்பொழுதும் புத்தி சொல்லுகிறேன். இந்த கடவுள் எவ்வளவு கருணை வடிவானவன். அரக்கர்களுக்கு பலமுறை வாய்ப்பு கொடுக்கிறான் திருந்துவதற்கு. அந்த அளவுக்கு கருணை வடிவானவன். தேவர்களை அளவைத்தான், பலரை துன்பப்படுத்தினான், கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனாலும் அவர்களை கொல்லாமல் ஆண்டவன் கருணைக்கு இறங்குகிறார், புத்தி சொல்லுகிறார். எப்படி? வாழ்விழந்து போகாதே தம்பி தமயன் தலங்கள் இழவாதே பற்ப கீட பவுசு இழவாதே அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டு வீடு கரணமது இல்லாமல் கௌமையில்லா வாழ்ந்திருந்து மரணம் வந்து ஜீவன் மாண்டு போகும் போது நன்மையது கூட நாடுமே அல்லாது திண்மை வராது தேவரையும் விட்டு வீடு தீர்ச்சையுடன் புத்தி செவ்வே நேரிட்டு ஒரு மோட்சமது தேட முடுக்கமது விட்டு விடு இத்தனையும் நாதம் எடுத்து மிக உரைக்க புத்தி கட்ட பாவி போர் சூரன் எதுரைப்பா இறந்து திரியுகின்ற இறப்பனுக்கு உள்ள புத்தி பரந்த பூமியாளும் பாரமுடி காவலருக்கு இறப்போர்க்கு அல்லாது ஆர்க்குமே சொல்லாதே ஆண்டிலும் நியாயம் அதை சண்டைக்கு பவனவே தரம் கூறி துதுவிட்ட பண்டாரம் என்ற படைக்காரன் நீயோ என்னுடைய சீனை எல்லாம் மிக அழித்து என்னையும் நகருக்கு இடுவேன் என்றது நீயோ என்றே வச்சூரா எப்பினிகே நகைத்து பண்டாரத்தோடே படையெடு தரமாறே சூரனுட படைகள் துண்டு துண்டாவிடவே வீரர்களும் வந்து வெட்டி நரமானே வெட்டினதால் செத்தார்
பட்டதன்று பட்டார்கள் என்று பார்சூரன் தான் கேட்டு வந்தே ஏறித்தாங்க மாயாண்டி தன்னோடே இன்று வந்து வாழ்ந்ததென்று எம்பெருமாள் மகிழ்ந்து வேலாயுதத்தை பெருமாப்பதம் செய்வித்து மேலாம்பரனா விமலன் அருளாலே இறந்தான் சூரன் இறந்தானே மண்ணீரில் பருந்தேராயுதம் பார்க்கடலில் மூழ்கியதே சூரன் மடிந்து துடித்து உயிர் போகையில் வீரமழநாத வீணனவன் முன்பில் வந்து சொன்ன மொழியெல்லாம் சூட்சமாய் கிளாமல் இந்நிலமேல் பாவி இறந்தாய் வந்தாலே நாட்டமுடன் உரைத்த நல்ல மொழிகளாமல் கோட்டையினுடைய குஞ்சரமும் தோற்றாயே தந்து விட்டு செல்படிக்கு தந்து அரசாமல் விந்து கூலங்கள் மற்ற வீணாய் மாண்டாயே மாணவருங்கள் மாக்கோடி பெற்றுமென்று பாழாக மாண்டாயே பண்டாரும் ஐயாலே ஆதி இத்தனையும் தான் கூற முந்து பிறந்த முற்பிறப்பு சுரம்மதாய் என்னையோ கொல்ல இறப்பதோ எழுவது உன்னையோ கொல்ல ஒட்டுவானோ நான் தூணிந்தான் வேலாயுதத்தாலே வென்று கொன்றதல்லாது இயலாது உன்னாலே இழப்பம் இங்கே பேசாதே என்றாலே சூரன் எம்பெருமாள் கோபமுடன் கொன்றாரே சூரன் குறை உயிரை எம்மாரை சூரனை துணித்த சக்தி சூலமும் கடலில் மூழ்கி வீரமாய் பதத்தை போற்றி விளம்புவாள் சக்தி மாது மூரனை செய்க முன்னே முச்சூலமாய் சபித்த சாபம் தீரவே வேணும் என்று திருப்பதம் வணங்கி நின்றாள் ஆதியனாதி ஆதி திருவுளமே என்னுடைய சாபம் தீரும் என்று உமையால் எடுத்து மிக உரைக்க நந்தனவே அந்த நாராயணர் உரைப்பான் சாபமது தீர சாந்தி மிக வளர்த்தான் தாபமுடன் மாயன் சாந்தி மிக வளர்த்தான் அம்மையுமையாளா ஆன சாந்தீர்ந்து செம்மையுடன் கையிலை சென்றன காணமானே சக்தி சாபம் தீர்த்து தவலோகமே அனுப்பி தத்தியாய் சுரனையும் சங்காரம் செய்து அந்த தன்னை தீயோதர கழித்து வீர சுரந்தனையும் மேலும் அந்த யுகத்தில்
தோன்றினான ஊகத்தில் மாயனொரு லோகம் மகமாய் உருவெடுத்து மாயின் நடையில் வைத்து மாபாவி சுரனையும் நேரே பிளந்து வைத்து வஞ்சகனோடே மாயன் மிக உரைத்தான் ஊரிறப்பனாக உருவாக நான் தோன்றி நான் என்று கூறினேன் அப்போது அந்நேரம் நீதான் ஆண்டி அல்ல கொண்டதென்றாய் ஏலாது உன்னாலே என்றென்று பேசினையே ஆயுதங்கள் அஸ்திரமும் வாழில்லாமல் ஆயுதமாய் நகர்ந்தால் பகிர்ந்தே நான் பயிற்றையே பத்து மலையை பாரணகமாய் பதித்து இந்த மொழி பேசாதே மாலான வேதன் மனது கோபம் பெருண்டே உலகில் பிறவி செய்து கொன்றாலே விடுவே திரேதாயுகம் வயது போச்சு திரேதாயுகம் பிறந்தார் பிறவி துண்டம் உயிர் பிறவி செய்கையிலே பிறவி தன்னில் இசைந்த மொழி கேட்பேனா என்று இரணியனை இரண சங்காரமிட்டு அந்த கிரேதாயுகம் அடித்து அந்நாளில் வம்பில் இரவாதே வாழ்வை இழக்காதே. ஒரே வார்த்தை. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் நினைக்கிறீங்க? அரக்கனுக்கு மட்டுமா? வம்பில் யாரெல்லாம் போகிறானோ அவனுக்கு வாழ் இழந்து போகக்கூடாதுன்னு புத்தி சொல்றது. நாம வம்பு சேர்ந்தாலும் நமக்கும் சேர்த்துதானே இது. அரக்கனுக்கு சொல்லுகின்ற புத்தி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். புத்தி என்பது எல்லோருக்குமானது. எங்கு நடந்தாலும் அதை நமக்கும் சேர்த்து எடுத்துக்கணும். இன்னொரு குழந்தைக்கு ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு தானே சொல்லி கொடுத்துருக்கிறாரு இல்லை. பாடம் மாறலாம், பின்னால நாம படிக்க வேண்டியது இருக்குது இல்லையா? ஆகையினால் தெரிந்து கொள்வதில் தவறல்ல. வம்பில் இருந்து வன்பில் இரவாதே வாழ்வை இழக்காதே. தம்பி தமையன் சகோதர பாசம் எல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன், அதை இழந்து விடாதே அரக்கனே. பற்ப கிரீடம் உனக்கு மன்ன நிலையில் உனக்கு கிரீடம் தந்திருக்கிறேன்.